ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாலை வேலையில பயங்கர ரஷ்ஷவரில் இன்னைக்கு நம்ம கூலி படத்தை பற்றி தான் ஒரு ரிவ்யூ சொல்ல போகிறோம். ஸோ பக்கத்தில் நண்பர் விக்கி பாயா இருக்காரு. ஸோ ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷோ அந்த பார்த்து நாங்கள் 2 பேர் தான் போய் நான் பார்த்து இருக்கும். பயங்கர 18 பேர் குழு அது மொத்தமாக பார்த்தோம். ஸோ அதில் இவரை மட்டும் தனியாக தேர்ந்தெடுத்து ரிவ்யூ கேட்க வந்திருக்கோம். ஸோ என்னோட ரிவ்யூ சொல்கிறேன், இவரோட ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம மஸ்கட் ட்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்கட்லேருந்து இப்போ பேசுகிறோம். மஸ்கட்டில் நம்ம காலாங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோவே நாங்கள் போய் பார்த்துட்டோம். இப்படியே கிளம்புற 4 மணிக்கே போய் எல்லாரும் ஒரு டீம் ஆஃப் மெம்பராக போய் ஒரு 20 பேர் போய் பார்த்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக நல்லா இருந்தது. படம் பார்க்கும்போது நல்ல அனுபவம் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது. பிடிச்சதுன்னு பார்த்தா தலைவர் படமா பிடிச்சதா இல்ல லோகேஷ் படம் மீட்டப் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு பிடிச்சதா உங்களுக்கு? இது லோகேஷோட படம் தான். பயங்கர பாத்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு பாத்தீங்கன்னா அது வந்து லோகேஷ் சார் படம் கிடையாது, இது தலைவருக்கு உண்டான ஒரு படம். சூப்பர் ஸ்டார். ஆமா, ஒரு மாசா நம்ம ரொம்ப நாள் இந்த மாதிரி படம் பார்க்கல. ஸ்டைலிஷா அடிதடியா ஆல்ரெடி அண்ணாத்திலே அவரு காமிச்சிருப்பாரு மாசு. ஆனா சென்டிமெண்ட் போய் அதுல வேற மாதிரி போயிடுச்சு படம். அது நம்மளுக்கு இப்போதைக்கு வேண்டாம். ஆனா கூலியில ஃபுல்லா தலைவரிசம் தான் காமிச்சாங்க. ஓகே, இப்போ இந்த படத்தை பாத்தீங்கன்னா லோகேஷ் அப்புறம் நம்ம தலைவர், ஸோ அதுக்கப்புறம் இது பேனர் நம்ம கலாநிதி மாறன், இது மூணுமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். இந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்துருப்போம். இது ஒர்க் அவுட் ஆயிருக்குங்களா? ஆல்ரெடி மக்கள் என்ன சொல்ல வராங்க இதுக்கு? இப்ப பாத்தீங்கன்னா இது சன் பிக்சர் மிஸ்டர் கலாநிதி மாறன் வழங்கியிருக்காரு, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல பிரம்மாண்டமா செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. நல்ல பொருள், நிறைய பணம், இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 கோடி இருந்துதா, ஸோ அதையும் மிச்சம் பண்ணி அந்த பட்ஜெட்ல இருந்து திருப்பி கொடுத்துட்டாங்க கலாநிதி மாறனுக்கு. ஸோ அவ்வளவு மிச்சம் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஓகே தான் எல்லாமே. படம் பாத்தீங்கன்னா நெரேட்டிவ்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? மீட்டப் பண்ணல, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் தான். அது சொல்ல முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இது இருக்கும், சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணிருக்கலாம் அவங்க. நல்ல பாயிண்ட் எடுத்து சொல்றாப்ல, அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சார்னு ஒன்று கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு சாருன்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம அந்த மாதிரி சாரை ஒரு வச்சுட்டு போட அது என்ன ஒரு சயின்டிஸ்ட்னா வேற மாதிரி மாடல். அது பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமா அது ஒரு ஷூட்டிங் எங்கேயும் எடுக்கிறாங்க, டான்ஸ் பாட்டு எடுக்கிறாங்க, இவ்வளவு மியூசிக் ஸ்கோரிங் பண்ற நல்ல பீஜிங், பயங்கரமான பீஜிங் பண்ணிருக்கு. என்னை பொறுத்தவரை அந்த ஒண்ணுதான் மிஸ்ஸிங். அந்த சாரோட மாடல் அண்ட் டிசைன் ஒரு இன்ஜினியர் வேற மாதிரி ரெடி பண்ணிருக்கலாம். அதை சிம்பிளா முடிச்சிட்டாங்க சயின்டிஸ்டோட ஒர்க்குன்னு சிம்பிளா. தென் அதுக்கப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய வேற லெவல் இருந்துச்சு. எப்பவும் போல லோக்கியோ அந்த அந்த சொல்ற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆனா நம்ம இவங்க தான் மெயின் வில்லன் நினைப்போம், அதுக்கு இல்ல, சிம்பிளா ஒரு ஆள் வருவான், தனியா ஒரு ஆள் வில்லன் நினைப்போம், வேற லெவல். ஆனா இதுல வந்து டபுள் கிராசிங் நிறைய இருக்கும் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல. ஓகே, தலைவரோட இதுல பாட்டு ரொம்ப அதிகமா இருக்குமா? அவரோட ஒர்க் அவுட் நிறைய இருக்குமா? இல்ல தலைவர் இல்லாம கதை எப்படி இருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா தலைவர் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொஞ்சம் சரியில்லை என்னைய பொறுத்த வரைக்கும். இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன நினைச்சேன், இன்ட்ரோடக்ஷனா லோக்கியோட அந்த நம்ம தளபதி இருப்பாருல்ல, மாஸ்டர் கூட மாஸ்டர், அப்புறம் லியோல வேற மாதிரி பண்ணிருப்பாரு. இந்த பிளடிஸ்ன்னு சொல்றோமா, அந்த ஒரு நைஃப் எடுத்து அந்த அழகா அந்த சாக்லேட் பண்ணுவாரு, வேற லெவலா இருக்கும். சூப்பரா இருக்கு அந்த இடம், பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் ஏதோ கறிக்கடையில கொத்து கறி பண்ற மாதிரி கொஞ்சம் பண்ணி இருக்கிறதுனால. பட் அவரோட பார்வை பாத்தீங்களா அந்த கத்தில வரும்போது, அது மட்டும் தான் ஓகே. தலைவருக்கு அந்த பார்வையில தான் பயங்கரமே வேற மாதிரி ஒரு சிங்க பார்வை மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. நாங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது அதுதான். இது வேற மாதிரி சீன் கொண்டு போவாங்கன்னு நினைச்சேன். சிம்பிளா அப்படியே கறி வெட்டுறேன்னா என்ன காது, அது மட்டும் தான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா இருந்ததுதான். மத்தபடி அந்த இன்ட்ரோடக்ஷன் சாங் பாத்தீங்களா? சாங்ஸ் செம்ம. அந்த ஃபர்ஸ்ட் சாங் அந்த டிஆர் அந்த ஓன் வாய்ஸ்ல அதே மியூசிக்கா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க, அந்த சிட்டுக்கு சிட்டுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்க ஒரு குறையும் சொல்ல. ப்ரொமோ சாங் வந்து அதுவும் பெஸ்ட். ஆனா மேட்டர் என்னன்னா, அவரு அந்த சாங்குக்கும் அந்த பண்ண அந்த சீனுக்கும் குடிகாரம் குடிக்கூடாதுன்னு சொன்னதுக்கும் ஒண்ணு கிளிஷேவா இருந்தது. ஒரு கருத்து சொல்லியிருக்காப்ல, அதை நம்ம ஏத்துக்கணும் கண்டிப்பா. இது அப்பத்துல இருந்து இப்ப வந்து இந்த கருத்து சொல்லிட்டு தராங்க, அது யாரும் கேட்க போறது இல்ல. அது வேற. யாராச்சும் ஒரு 10 பேர், அட்லீஸ்ட் கோடி 1000 பேர்ல ஒரு 10 பேர் திருந்துவாங்களே, திருந்தா சந்தோஷம். மருந்து மாரி சாப்பிட்டா அது மருந்து, எக்ஸ்ட்ரா போனா அது அடிக்ட், அவ்வளவுதான் சொல்ல வராங்க.
அது ஒரு என்ஜாய்மெண்ட் மட்டும் தான். அது எப்பயாச்சும் ஒரு நாள் வாழ்க்கையில இருக்கணும், மாசத்துல ஒரு நாள் அந்த மாதிரி எந்த தவறு. கதைக்குள்ள வரும். ஓகே, இன்ட்ரோடக்ஷன், தலைவர், மாசு எல்லாமே ஓகே. ஓகே, லோக்கி எப்படி இத கதையை எப்படி எடுத்துட்டு போயிருக்காரு அது உங்க பாத்துறீங்களா? அதோட உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? ஸ்டார்டிங்ல மேன்ஷன் காமிச்சாங்க, அப்புறம் தலைவரோட இன்ட்ரோடக்ஷன் காமிச்சாங்க, அதுக்கப்புறமேட்டு அந்த கடத்தல பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா கோல்டு தான் கடத்துறாங்களா, வேற ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான்? இல்ல, இது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இது ஒரு ஹியூமன்ல உள்ள பாடி பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா வந்த ப்ரோமோ எல்லாமே ட்ரைலர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோல்டு சிம்பிள காமிச்சே இருப்பாங்க. கோல்டு, அந்த வாட்ச், என்னென்ன அத ப்ரோமோவை காமிச்சிட்டு, ஆனா படத்துல பார்த்தா ஆர்ட் டிராபிக். சோ இருக்கிற 6 ஆர்மெண்ட்ஸ் ஃபுல்லா எல்லாத்தையும் அத இது பண்ற மாதிரி லேபர்ஸ்ல டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணி. ஆக்சுவலா வந்து இன்ஃபார்மர் தான் கொன்னு, அதுக்காக தான் சத்யராஜை ரெக்ரூட் பண்ணி அதை சயின்டிஸ்ட் அந்த ஃபுல் ஆஷா இது பண்றதா பிளான். ஆனா இன்ஃபார்மர் கொலை பண்றது இல்ல. அவங்களுக்கு வர ஹியூமன் பாடிஸ் எல்லாமே வந்து ஹார்ட், லிவர் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு வர விஐபி கஸ்டமர் செல் பண்ணி அந்த பாடி எரிக்கிறது தான் மேட்ரு. அதுதான் அந்த கதை மெயின் கோரே. கடைசியில ட்விஸ்ட் நல்லா வச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு பிடிச்ச எனக்கு வில்லன் யாருன்னா யார சொல்லுங்க அந்த படத்துல? எனக்கு பாத்தீங்கன்னா மிஸ்டர் கேரளா நடிகர். சொல்லுங்க. சோபின். சோபின். ஏன்னா இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முரளி இத பாத்தீங்களா? யாரு? நம்ம நாகார்ஜுனா சார் எவ்வளவு ஸ்டைலிஷா காமிச்சிருப்பாங்க. அதே வந்து நாடி நரம்பா தெளிக்கிற மாதிரி இருக்கு. இந்த படத்தை விட இப்ப பாக்கும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்குது. ஸ்டைலிஷ் சிம்பிளான காஸ்டியூம்ல வேற லெவல் காஸ்டியூம், நாகார்ஜுன் காஸ்டியூம், அந்த ஸ்டைலிஷும் அவன் தெரியும். ஆனா எப்ப கொலை பண்ண எனக்கு தான் தெரியும். சொல்ற அந்த பாடி லாங்குவேஜ் வேற லெவல், செம்ம ஸ்டைலிஷ். அப்புறம் இந்த நாயை நான் தான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சோபின் சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு மாறும். ஏன்னா அவன் பயங்கரமான ஆக்டர் சோபின் கேரக்டர். அவனை அந்த நாயை நான் தான் கொலை பண்ண போற சொல்லும் போதே நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அவன் இறந்தும் திருப்பி அவன் பையனை கொல்லும் போது சாரி மன்னிச்சிருங்க சார் சொல்லி அவன் பையனை கொல்லுவான் பாரு, அது வேற லெவல் ஆக்டிங். அதெல்லாம் மரண மாசது கார்ல வச்சு கொல்லும் போது. ஸோ இப்படி ஒரு ரிவெஞ்ச் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆமா, கண்டிப்பா. கடைசியில பார்த்தா அவனோட ஓன் இதுல வரல எதுவுமே. பார்த்தா அவனுக்கு ஒய்ஃப்னு சொல்ல ஒரு கேரக்டர் இருக்கும். அதுதான் எல்லாமே பிளே, மொத்தம் இதுவே பிளே அதுதான் பண்ணிருக்கோம் எல்லாமே. ஸோ ஆனா பயங்கரமான ஒரு கதை. மெயின் கேரக்டர் நம்ம சோபின் வில்லன் நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட கதையெல்லாம் இந்த படமே நகர்ந்திருக்காது. செம்ம கேரக்டர். மெயின் இன்னொரு வில்லியும் நடிச்சிருக்காங்க, அந்த மேம் சூப்பரா நடிச்சிருக்காங்க பக்கா. மற்றபடி பாத்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அதுல வந்து ஒரு லேபரா வேலை பாக்குற மாதிரி பார்த்து நம்ம அதுக்குள்ள டிராவல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு கொஞ்சம் ஹைக்கு கொடுத்துருக்கோம். கூலி சொல்ற அந்த படத்துக்கு டைட்டில் ஏற்ற மாதிரி அவரையாவது வேலை செஞ்ச மாதிரியும் இல்ல அவரோட பயோ எடுத்து அவர் கண்டக்டர் அந்த ஒரு சீக்வன்ஸை காமிச்சாலும் ஒரு நல்லா இருந்திருக்கும். பிரிக்கவேலா எதுவுமே இல்ல அவரா கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அது நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா சூப்பர் ஸ்டாரா கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒரு போலீஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும், பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். சிம்பிளாவே அப்படி முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா மத்தபடி அந்த டிஏஜின்னு சொல்ற அந்த ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அந்த சம்திங் அந்த பேஸ் எல்லாம் பழைய ஆக்டர் மாதிரி படி இப்போ 90s 80s எந்த ரஜினி எப்படி இருப்போம், சத்யராஜ் அவங்களோட ஓன் வாய்ஸ் ஏஐ மாடல் வச்சு நல்லா பண்ணிருக்காங்க வாய்ஸ்லாம். அது பக்கா சூப்பர். இன்னொரு விஷயம் என்னன்னா அனிருத் இந்த படத்துக்கு பயங்கரமா 80% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பயங்கர பிஜிஎம், நல்ல பிஜிஎம், செம்ம பிஜிஎம், பயங்கர 100%. அனிருத் காணிக்கிறவங்க பயங்கரம் அந்த படத்தை வெறித்தனமா பாக்கலாம். அதுக்கே இந்த படம் பயங்கரமா வரும். ஆமா, ஒரு படத்திலே பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 சொல்லலாம் இந்த படம். அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸ்ருதிஹாசன் அழுது இந்த படத்தை பயங்கரமா உடைச்சிரும். அவ்வளவு அழுது நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும் அந்த அழுறதை பார்த்தா. பயங்கரமான ஆக்டிங், அது ஒன்னும் குறை சொல்ல முடியாது. அது யூஸ்வலா இல்லைன்னு சொல்லலாம், பக்காவான சப்போர்ட்டிவ் தான் அவங்க கேரக்டர். என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஒரு லவ் ஸ்டோரியா அதுல மிஸ் ஆகுது. எதிர்பார்ப்பாங்க லவ், தலைவர் எவ்வளவு நாள் தான் லவ் பண்ண முடியும். அவர் பாத்தீங்கன்னா சிவாஜி படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். சிவாஜி மூவில பாத்தீங்கன்னா லவ், ஆக்ஷன், சென்டிமெண்ட் எல்லாமே பார்க்கலாம் நம்ம. அந்த மாதிரி இருந்திருக்கும். அதுல கரப்ஷனும் கொண்டு வந்துருவாப்ப நம்ம சங்கர். சோ இது வேற லெவல் தரமான படம், கூலி படம். சோ இன்னும் தியேட்டர் தான் ஓடிட்டு இருக்கு. எப்பயோ 4 daysல ஒரு 500 crores நல்லா வசூல் ஆயிடுச்சு. ஸோ படம் பார்க்காதவங்க பாத்துருங்க. ஸோ அப்புறம் நீங்க தான் மிஸ் பண்ணுவீங்க. ஓகே கைஸ், என்னை பொறுத்தவரையும் நல்ல படம் தான் நானும் சொல்லுவேன். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒன் டைம் வாட்சபிள் கண்டிப்பா. ஆமா, ஏன்னா லோக்கி சொல்லிட்டாரு நீங்க எதிர்பார்க்காத மாதிரி எந்த ஒரு எல்சியுமே இல்ல, எந்த ஒரு லிங்க்கும் இல்ல, எந்த லூப்பிங் இல்ல. இது தலைவருக்காக பண்ற தலைவர் படம், சிம்பிளா சொல்லிட்டாரு. இதுல எந்த நெகட்டிவ் இருந்தாலும் ஏத்துக்க தயார். நான் என்னோட மீட்டப்ல என்னவோ நான் அதை பண்ணிட்டேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. படத்தை நம்ம வந்து குறைச்சி பேசிட முடியாது. அது எவ்வளவு நாள் அதனால ஒர்க் பண்ணிருப்பாங்க. கோடிக்கணக்கான பர்சன்ஸ் வேலை பார்த்துருப்பாங்க, டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாமே. ஆனா இதுல நம்ம மெயின் ஒருத்தர் ஹிந்தி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவோம், யார் நம்ம அமீர் கானை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் 30% கூட யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் வாக் வந்து முடிச்சிட்டாப்ல, அவ்வளவுதான்.
கடைசியில அண்ணா பையா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவரோட ஷோவே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் மக்கள் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க, லைக் பண்ணுவாங்க. கன்னடா ஆக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, லைக் பண்ணுவாங்க. கேரளா ஆக்டர் நடிச்சிருக்காங்க, லைக் பண்ணுவாங்க. ஆந்திரா நம்ம சைமன் அந்த கேரக்டர் ஒரு இதுக்காக தான் அந்த அமீர் கான் உள்ள வச்சுட்டா நினைக்கிறேன். ஆனா உபேந்திரா வேற லெவல், சூப்பர். உபேந்திரா நல்ல நடிகர். உபேந்திரா இன்னமும் அதே மாசு, அதே அந்த முறுக்கு, பயங்கரமான ஸ்டாமினா. அந்த டயலாக் இல்ல, அதான் ஒரு worst. உபேந்திரா பேசுற டயலாக் தெரிக்கும், அவ்வளவு ஃபோர்ஸபிளா இருக்கும். அந்த கண்ணு, அவர் ஐ பவர் பயங்கரமா இருக்கும். செய்ய அவங்க முடிஞ்சு தெலுங்குலயே முடிச்சு அப்படி டயலாக். ஆனா மத்தபடி ஓவரால் அது மாஸ் படம், கமர்ஷியல் படம். ஒரு கதையா பாத்தீங்கன்னா அது மெயின் கேரளா ஆக்டர் தான் மெயின். அவர் தான் அந்த கதையை அழகா கொண்டு போகல. பயங்கர விளத்தனம், செம்மையா இருக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா நீங்க தியேட்டர்ல பாருங்க, செம்மையா இருக்கும். கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்க மஸ்கட் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்க சேனல் இன்னும் வளரணும். உங்களுக்கு ரிவ்யூ நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்போம் நாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட லீடர் மிஸ்டர் திருப்பதி தான். அவர் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு எங்களை. ரொம்ப நன்றி. அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்ல சேனல் வச்சிருக்காரு. ஓகே, தேங்க்யூ, பை பாய், see you.